அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கலாம். தங்கள் பேரு? அப்துல் ஹமீத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊர் மேலப்பாளையம்னா? சரி, ரைட்டு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தை தான் தேடுறோம் இல்லையா? எல்லா மக்களும் இறைவனை அடைஞ்சிடணும், இறைவனை நம்ம நெருங்கிடணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம இஸ்லாம் இது குறித்து நமக்கு என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது, அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இதில் ஈடுபட முடியும். நான் சொல்ல கரெக்டா? இஸ்லாம் நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 5 நேரம் தொழுறோம், மற்ற கடமைகள் செய்யறோம், கலிமாவுடைய யதார்த்த உணர்வு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த ஆன்மீகம் ரொம்ப ஈஸியாயிடும். சரியா? அதுக்கப்புறம் இந்த கடமைகள்லாம் அந்த ஆன்மீகத்தை நம்ம அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைதான். இதையும் நம்ம இறைவனுக்காண்டி தியாகம் செய்யணும். தொழுக ஒரு தியாகம் தானே, நோன்பு ஒரு தியாகம் தானே, சக்காத்து ஒரு பொருளால செய்யற தியாகம் தானே, ஹஜ்ஜு ஊரை விட்டு ஊரு போய் செய்யறது தானே. இப்ப எல்லாமே தியாகம் செய்யாம நம்ம இதையும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு ஹதீஸ், நான் 6502 புகாரி, என்னோட நினைவு சரியா இருக்குமானால், அதுல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் என்ன நெருங்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய யதார்த்த சுருக்கத்தை சொல்றேன். அவங்க இந்த 5 நேரம் இதோட ஃபர்லான வணக்கங்களை விட அதுல ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கு. மேலதிகமான சில வணக்கங்கள்னா ரசூலுல்லாஹ் செஞ்ச வணக்கங்கள். மக்களோட பழகிறது, பொருள் மீது அதிகமா ஆர்வம் இருக்கணும், அன்னைக்கு தேவைக்கு போதும். இப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பலகீனமா இருக்கும் பொருளாதாரத்துல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ரொம்ப எல்லாம் இருந்தாலும் அதுல ஒட்டாம இருந்தாங்க. அதான் ஞானம் இருக்கணும். ஹவுதுநாயகத்துக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, அந்த சொத்துல அவங்க ஒட்டல, அப்படிதானே? ஹவுதுனா மஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், அவங்களுக்கு எல்லா வகையான அவங்க ஞானம் திறந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பெரிய இது வச்சு பெரிய தவசாலைகளை ஏற்படுத்தி செய்யும்போது அவங்களுக்கு எக்கச்சக்கமான வியாபாரம், அவங்க வியாபாரி. ஆனா தோட்ட துறவுகள் சொத்து சுகம்லாம் அதிகம்தான், கப்பல்லாம் ஓடிச்சுன்னு அந்த இதுல வருது. அப்ப அதை கொண்டு அவங்க மனசு நிறைவடையல, அதை கொண்டு அவங்க மனசு குறையும் அடையல, அப்படிதானே? நமக்கு கொண்டு வந்தா லாபமா இருக்கு, வரலன்னா இதா இருக்குல்ல. அதனால ஒரு நிமிஷம் இருக்கேன், இது எப்படி இருக்கட்டும். வந்தா நமக்கு என்ன செய்யுது, ஒரு மனசு ரொம்ப குதூகலமாவது, வரலன்னா ஒரு மாதிரி மனசு இதா